நடிகை பிரதீக்ஷா 1999 ஆந்திரால தன்னோட முதல் படத்தை நடிக்கிறாங்க. தமிழ்நாட்டுல வந்துட்டு நடிகர் விஜயகாந்த் கூட, முரளி கூட, சத்யராஜ் கூட, பிரபு கூட, ராமராஜன் கூட, இப்படி எல்லாரும் கூட நடிச்சு பிரபலமாய் கொண்டே வராங்க நடிகை பிரதீக்ஷா. இப்படி இவங்க நடிச்சு கொண்டு வரும்போது அவங்களுக்கு ஆந்திராவில் சிறுவயது முதல் அவங்க ஸ்கூல்ல படிச்ச ஒரு காதலன் இருக்காரு. அந்த காதலன் யாருன்னா சித்தார்த் ரெட்டி. அவர் யாருன்னா பெரிய அரசியல்வாதியோட குடும்பத்து பையன். இப்ப இவங்க இந்த பொண்ணு இந்த பக்கம் நடிகையை நடிச்சு ஃபேமஸ் ஆயிட்டு வராங்க. சித்தார்த் ரெட்டி தன் பெரிய நடிகையாகி பெரிய இடத்துக்கு போயிடுறான், நம்மளை விட்டு மிஸ் ஆகி போயிடுவான்னு சொல்லி அவருக்கு ஒரு பயமாயி தன் காதலை குறிச்சு தன்னோட அப்பா அம்மா கிட்ட சொல்றாரு. அவங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு நடிகை மருமகளை வருதா, அது நடக்காத காரியம், அவளை நீங்க மறந்துட்டு சொல்றாங்க. இதை வந்துட்டு அந்த நடிகையோட அம்மா கிட்ட வந்து சொல்றாங்க சித்தார்த் ரெட்டி, உங்க வீட்டுல சம்மதிக்கல, என்ன என் மகளுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என் மகளை பிடிச்சிருக்கு, கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ உன்னோட படிப்பை முழுசா மூடி என் பொண்ணு நடிச்சு அதுக்குள்ள லைஃப்ல செட்டில் ஆகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பேரும் ஓகேன்னு சம்மதம் சொல்லிட்டு போறாங்க. இதுக்கு நடுவில் நடிகை பிரதீக்ஷாக்கு இன்னும் அதிக படம் வாய்ப்புகள் வருது. ஆந்திரால இருந்து நிறைய படம் வருது, கர்நாடகால இருந்து படம் வருது, தமிழ்நாட்டுல இருந்து படம் வருது. இப்படி நடிச்சு கொண்டு இருந்த பிஸியான நேரத்துல அந்த காதலனுக்கு சில நண்பர்களால சொல்றாங்க, அவ பெரிய நடிகை ஆயிடுவா, உன்னை கழட்டி விட்டு போயிருவா, அவ நடிக்கிற இடத்துல ஹீரோகள் மத்த ப்ரொடியூசர் கிட்ட அவகிட்ட தப்பா நடப்பாங்க, நீ அவளை கல்யாணம் பண்ணி வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி சித்தார்த் ரெட்டி மைண்ட் செட்டை மாத்துறாங்க. 2002 அவங்க பிப்ரவரியில அவங்க மறிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் அவங்க வந்து கர்நாடகா ஷூட்டிங்ல கலந்து கொள்ளணும். காலைல 10 மணி ஷூட்டிங். ஆனா காலையில் 7 மணிக்கு ஹைதராபாத்ல இருந்து பெங்களூருக்கு ஏரோப்ளேன் ஏறணும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நாள் அவங்க தன்னோட ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. தன் அம்மா கிட்ட சொல்லி பியூட்டி பார்லர் போயிட்டு வரமான்னு சொல்றாங்க. அவங்க அம்மா பிரதீக்ஷாவோட அம்மா வந்துட்டு அவங்களோட அக்கா பொண்ணை, அதாவது பிரதீக்ஷாவோட பெரியமா பொண்ணை கூட அக்காவை கூட அனுப்பிடுறாங்க. ரெண்டு பேரும் பியூட்டி பார்லருக்கு போறாங்க. அங்க போயிட்டு இருக்கும்போது தன்னோட காதல் சித்தார்த் அங்க வருகிறான். என்ன சித்தார்த் இங்க வந்திருக்க, ரொம்ப சர்ப்ரைஸா இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்ல நீ நாளைக்கு பெங்களூர் ஷூட்டிங் போற, நீ போயிட்டு வர்றதுக்கு வரைக்கும் உன்னை பார்க்க முடியாது, கிட்டத்தட்ட 1 மாசம் ஆகலாம்னு சொல்லி இருக்கிற, அதான் கடைசி உன்னை பார்த்துட்டு போலாம்னு சொல்லி அவர் பேசுறாரு. சரி சித்தார்த்து, நாங்க கிளம்புறோம், சரி நாளைக்கு நான் ஷூட்டிங் போகணும், வீட்டுக்கு போய் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும்னு சொல்றாங்க. இல்ல வா காப்பி குடிச்சு போலான்னு சொல்லி இவங்களை அழைக்கிறாங்க. அப்ப தன்னோட அக்கா வரட்டுமான்னு கேட்கும்போது இல்ல அவங்க இங்க இருக்கட்டும், நம்ம போயிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்துடும் சொல்லி அந்த அக்காவை பியூட்டி பார்லர்ல வெயிட் பண்ண வைக்கிறாங்க. இப்போ சித்தார்த்து தன் காதலியான நடிகை பிரதீக்ஷாவை கார்ல ஏற்றி கொண்டு போயிட்டே இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு போன் வருது. என்னன்னா, அவங்க அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்ல ஜெயம் ரவி நடிச்ச படம் தெலுங்குல எடுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் டைமா. அந்த படத்துல ஹீரோனே நடிக்கிறதுக்கு முதல்ல நடிகை பிரதீக்ஷாவை தான் புக் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அன்னைக்கு தான் போன் போட்டு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவங்க கார்ல போயிட்டு போது இன்னும் அதிக சந்தோஷப்பட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா என் தெலுங்குல, தமிழ்ல, கன்னடத்துல நிறைய படம் வந்திருக்கு, நான் பெரிய நடிகை ஆயிடுவேன் அப்படின்னு அவங்க கூட சொல்லியிருக்காங்க. அவங்க காதலன் சித்தார்த் ரெட்டி கேட்டுட்டு மௌனமா சிரிச்சுட்டு காரை ஓட்டி கொண்டே இருந்திருக்காரு. அது அந்த கார் ரொம்ப தூரமா போயிட்டு இருக்கு. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, எங்க காபி ஷாப் இருக்கு, எங்க போயிட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவர் எதுவுமே சொல்லாம ரொம்ப தூரம் போயிட்டு இருக்காரு. அப்போ அந்த நடிகை பிரதீக்ஷா திரும்ப கேட்கியும் அவர் ஓரமா ஒரு காரை நிறுத்திட்டு, ஒரு இடத்துல ஆள்களே இல்லாத இடத்துல காரை நிறுத்திட்டு, எங்க வீட்டுல நான் சாக போறேன், எங்க வீட்டுல நம்மளோட காதலை ஒத்துக்க மாட்டாங்க, நீயும் பெரிய நடிகை ஆயிட்டு இருக்க, நம்ம சேர்ந்து வாழ முடியாது, ஆனா நான் சாக போறேன், நீ எங்க இருந்தா சந்தோஷமா இருக்கும் சொல்லிட்டு தன்னோட கூல்ட்ரிங்க்ஸ் ஸ்பாட்ல ஒரு கூல்ட்ரிங்க்ஸ்ல விஷத்தை கலந்து கொண்டு வந்திருக்காரு. அப்போ அந்த நடிகை அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிருக்காரு. இல்ல நீ சந்தோஷமா நான் சாக போறேன்னு சொல்லிட்டு இவர் 2 மடக்கு குடிச்சிருக்காரு. அவர் 2 மடக்கு விஷத்தை குடிச்ச உடனே நடிகை பிரதீக்ஷா சொல்லியிருக்காங்க, உங்க வீட்டோட சொந்த பந்தம்லாம் நமக்கு தேவையில்லை, நம்ம 2 பேருக்கு தனியா வீடு எடுத்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா இவர் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி திருப்பி குடிக்க போயிருக்காரு. நீ என் கூட சாவரம் தான், இதை கூடி நம்ம 2 பேரும் செத்து போயிடலாம், சந்தோஷமா வாழதான் முடியாது, சந்தோஷமா ஒன்னா சேர்ந்து சாகலாம்னு சொல்லிட்டு அவர் அந்த நடிகை போஸ்ட் பண்ணவும் இவங்க இந்த அம்மா வாங்கி வந்து குடிச்சிட்டாங்க. அந்த கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி அதிகமா குடிச்சிட்டாங்க. குடிச்சிருக்கும் போது காதல் சித்தார்த் ரெட்டி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ சொன்ன மாதிரி நம்ம தனியா வீடு எடுத்து வாழலாமே, எதுக்கு நம்ம சாகணும், நம்ம ஒன்னா வாழலாமேன்னு சொல்லும் போது அப்போது நடிகை பிரதீக்ஷா சொல்லிக்கிறாங்க, நான் அதிகமா நாங்க தான் விஷத்தை குடிச்ச பேர் சொல்றேன், இப்ப எப்படி அப்படின்னு சொல்லும் போது இல்ல நான் அவனை காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல கொண்டு போய் சேர்த்துக்கும் போது அங்கிருந்து நடிகை பிரதீக்ஷா அம்மாவுக்கு போன் போட்டிருக்காங்க. அவங்க அம்மா பேரு சரண்யா தேவி. அவங்க அம்மா போன் எடுத்துட்டு இல்லையா அவ பியூட்டி பார்லர் தானே போனா, விஷம் குடிக்கலையான்னு சொல்லிக்கிறாங்க. உடனே அவங்க அம்மாவுக்கு சந்தேகம் வந்து அவங்களோட அக்கா பொண்ணுக்கு போன் போட்டிருக்காங்க. அவங்க அக்கா பொண்ணு பியூட்டி பார்லர் பிரதீக்ஷாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அவங்க இப்பதான் காபி குடிக்க போனாங்கன்னு சொல்லிட்டு வருவதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. இல்லம்மா அவ விஷம் குடிச்சிட்டான்னு இந்த மாதிரி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க அம்மா சரண்யா அவங்க பிரதீக்ஷா போனுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. நிறைய போன் ரிங் போயிட்டே இருக்கு, ஆனா போன் எடுக்கல. உடனே பயந்து போய் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அங்க போனா பிரதீக்ஷாவை ஐசியூல எமர்ஜென்சி வார்டுல வச்சிருக்காங்க. அங்க அவளை அவங்க அம்மாவை வந்து பார்க்கவே விடல. அந்த கூட போன சித்தார்த் ரெட்டி அவங்களோட சொந்த பந்தம் எல்லாரும் ஐசியூல பாக்குறாங்க. ட்ரீட்மெண்ட் அவருக்கு பயங்கரமா நடக்குது. இந்த பொண்ணுக்கு ஐசியூல சாதாரண ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்குது. ஆனா உங்க அம்மாவை அவங்க அந்த போய் பக்கத்துல போய் பார்க்க விடல. கேட்டா சீரியஸா இருக்காங்க, ட்ரீட்மெண்ட் நடக்குது, ஐசியூல யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை
வெளியவே உட்கார வச்சுட்டாங்க. எந்த தாயா இருந்தாலும் சரி மகளுக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் நடக்குன்னு ஒரு நம்பிக்கையில தான் வெளியே உட்காந்துருப்பாங்க. இதே போலதான் இவங்களும் நம்பிக்கையோட இருந்திருக்காங்க. மறுநாள் காலையில அவங்க ட்ரெஸ் மாத்தணும், புது ட்ரெஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க டாக்டர்கள். வீட்டுல இருந்து புது ட்ரெஸ் கொண்டு வந்து எடுத்து மாத்திருக்காங்க காலையில ஒரு 10 மணிக்கு போல. ஆனா 11 மணிக்கு இறந்துட்டாங்கன்னு டாக்டர் வந்து எங்க அம்மாட்ட சொல்றாங்க. நடிகை பிரீத்திஷா இறந்துட்டாங்கன்னு கேட்கறாங்க. எப்படி இறந்தாங்க? இல்ல அவங்களுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு சொல்லி இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஏன் 2 பேருமே சம்மதிச்சாங்க, ஏன் செத்து போயிட்டாங்க? உங்களுக்கு ஒரு சாவுல ஒரு சந்தேகம் யோசிச்சுக்கிட்டு அழுது கொண்டே இருக்கிறாங்க. ஏன்னா பிரீத்திஷாக்கு அப்பா இல்ல, அவங்க தம்பியும் இவங்க அம்மாவும் தான், அவங்களோட மாமா இருக்காங்க. இவங்க தான் அழுதுகிட்டு என்ன பண்ணணும்னு சொல்லி யோசனை பண்ணிட்டே இருக்கும் பொழுது இப்போ ஆந்திர அரசாங்கத்துல வந்து போலீஸ் வந்து பேசுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. நடிகை பிரீத்திஷா தன் காதலோட தற்கொலைக்கு முயற்சி, காதலின் வீட்டுல தன் காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, சம்மதம் தெரிவிக்கவில்லை என்ற காரணத்தினால் 2 பேரும் விஷத்தை கலந்து குடிச்சிட்டாங்க. அவருக்கு பாடி கொஞ்சம் திடகாத்தமா இருந்தனால அவர் கொஞ்சம் பொழைச்சிட்டாரு. இந்த அம்மாவுக்கு பாடி வீக்கா இருந்துச்சு. அதாவது இவங்க நடிகைங்கனால டைட்டில் இருந்ததுனால இவங்க அந்த விஷம் உடனே பாதிச்சு இவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. நடிகை பிரீத்திஷா இருந்த ஹாஸ்பிட்டல்ல மார்ச்சரி இல்லைனால அங்குள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலான காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. அங்க கொண்டு போய் மார்ச்சரியில நடிகையை வைக்கிறாங்க. அங்கதான் அவங்க அம்மா போய் பார்க்கணும்னு சொல்லி போறாங்க. அப்ப அவங்கள டாக்டர்கிட்ட பார்த்து எங்க பொண்ணை பார்க்கணும்னு சொல்றாங்க. உயிரோட இருக்கும்போது பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வரேன்னு சொன்ன தன்னோட மகளை இறந்த பிறகு ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல மார்ச்சரியில தான் பாக்குறாங்க. அந்த பிரீத்திஷோட அம்மா சரண்யா தேவி மகளோட பாடியை வாங்கிட்டு வந்து அவங்களோட குடும்ப பழக்கத்தின்படி காரியங்களும் செய்து எரிச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகுதான் அந்த டாக்டர் சீனிவாச ராவ் ரிப்போர்ட் கொடுக்குறாரு. என்னன்னா அந்த ரிப்போர்ட்ல உங்க மகள் வந்து ஹார்ட் அட்டாக்னால இறக்கல, விஷம் குடிச்சதுனால இறக்கல, உங்க மகளுக்கு கட்டாயமா வாயை போல இருந்து விஷம் கொடுத்துருக்காங்க. அதை விட 4-5 பேர் சேர்ந்து ரேப் பண்ணிருக்கிறாங்க. மார்பெல்லாம் நெஞ்செல்லாம் நகைக்கீரெல்லாம் பட்டு இருக்குது, நிறைய காயங்கள் இருக்குது, தொடையிலெல்லாம் நிறைய விந்தணுக்கள் இருக்குது, பெண் உறுப்புல வந்து ரத்தம் வந்து இருக்குது. இந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க சீனிவாச ராவ் டாக்டர். இதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட போறாங்க. இல்ல உங்க மக விஷம் குடிச்சுதான் செத்துட்டான்னு சொல்லி போலீஸ் அந்த கேஸை எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ஏன்னா போலீஸ்காரங்களுக்கு தெரியும் இது வந்து ரேப்பு தான், பிரபலமான அரசியல்வாதியோட பையன், அவங்களோட நண்பர்கள் மற்றும் பல அரசியல்வாதி பசங்களோட சேர்ந்து தான் இந்த கற்பழிப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் அவங்க எடுக்கல. ஏமா உங்க பொண்ணு விஷம் குடிச்சுதான் செத்துட்டாங்க, டாக்டர் அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த கேஸ் எடுத்துக்கவே இல்லை. அந்த நேரத்தில் சந்திரபாபு நாயுடு முதலமைச்சரா இருக்காரு. அவங்ககிட்ட போய் கேட்கறாங்க, நான் வந்து பேசுறேமா அப்படின்னு சொல்லி அவங்க, நான் வந்து அதுக்கு நியாயம் கொடுக்குறேமா, நான் கேட்கிறேமான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி அனுப்புறாங்க. அங்குள்ள எம்பிகள் அமைச்சர்கள் எல்லா எதிர்கட்சி தலைவர் ஆளுங்கட்சி தலைவர்னு எல்லாருமே பார்த்து பேசுறாங்க. ஆனா அவங்க போய் பார்த்து பேசுற எல்லா இடத்துலயுமே அவங்களுக்கு ஆறுதலா பேசுவாங்க. அவங்க போறப்போ டீ காப்பி கொடுப்பாங்களாம், சாப்பாடு கொடுப்பாங்களாம், மற்றபடி எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களாம். யாரும் நம்ம பெண்ணுக்கு ஆதரவும் நியாயம் கிடைக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரஸ் மீட்டை கண்டு தன்னோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை அந்த டாக்டர் கொடுத்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சு பிரஸ் மீட் வைக்கிறாங்க. அந்த பிரஸ் மீட் மூலமாக இன்னும் அந்த நடிகை பிரதீக்ஷா கற்பழித்து கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பரபரப்பா பேசப்படுகிறது பிரஸ் மீட்ல. ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அந்த பிரதீக்ஷா கேஸை சிபிஐக்கு ஒப்பு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் சிபிஐ வந்து அவங்க வீட்டுல வந்து என்ன பண்றாங்கன்னா பிரதீக்ஷாவோட அம்மாவையும் அவங்களோட தம்பியும் வெளியில உட்கார வச்சுட்டு வீட்டை ஃபுல்லா தரவா செக் பண்றாங்களாம். 4 மணி நேரம் செக் பண்றாங்களாம். அவங்களே பயமுறுத்துறாங்களாம். அப்பவும் அவங்களுக்கு நீதி நியாயம் கிடைக்கவே இல்லை. கடைசியில இவங்க கேஸ அங்கிருந்து ஹைகோர்ட்ல கொண்டு சுப்ரீம் கோர்ட்டு போய் வாதாடி போராடி சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வாதாடுறாங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட்ல இருந்து அவங்களுக்கு உண்மையான போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்கன்னு சொல்றாங்களாம். அதுக்காக 3 டாக்டருக்கு நியமிக்கிறாங்களாம். ஆனா மகளை எரிச்சாச்சு. எப்படி இவங்க உண்மையான போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்கன்னா பழைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அதுவும் அந்த தனியார் ஹாஸ்பிட்டல்ல கொடுத்தாங்களே விஷம் குடிச்சதுனாலதான் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தாங்க, அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சு செக் பண்ணிட்டு அங்க விஷம் குடிச்சுதான் செத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த 3 டாக்டரும் அதே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை தான் கொடுக்குறாங்களாம். அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சுட்டு தன் காதலிக்கே துரோகம் செஞ்சது, விஷம் குடிக்க தூண்டி விட்டது, தற்கொலைக்கு முயற்சி பண்ணது, நடிகை பிரதீக்ஷாவோட காதல் சித்தார்த் ரெட்டிக்கு 7 வருஷம் தண்டனை கொடுத்திருக்காங்க. சரி 7 வருஷம் தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா இவங்க ரிலாக்ஸா இருக்கும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா 2 வாரத்துல அவர் வெளியே வந்துட்டாராம். 2 வாரத்துல ஜாமீன் கிடைச்சி வெளியே வந்துட்டாரு. எப்படி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா திருப்பி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் கொடுத்து வாதாடுறாங்க. அப்போ அவங்களோட பிரபலமான அரசியல் கட்சி தலைவர்கள் சினிமாக்காரங்களாம் உங்களுக்கு ஒரு பையன் தானே இருக்காங்க, எதுக்கு அவங்க பொண்ணுதான் இறந்து போச்சு, நீங்க இருக்கிறத சந்தோஷமா வாழுங்க, எதுக்கு இந்த மாதிரி கேஸ் எடுத்து வாதாடுறீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கிறாங்க. அவங்க அம்மா சொல்லிட்டாங்களாம், நான் செத்தாலும் என் பையன் செத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆல்ரெடி என் பொண்ணு என் புருஷன் செத்து விட்டாங்க, இன்னும் இருக்கிறது நானும் என் பையன் தான், நாங்க செத்தாலும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு என் பொண்ணு செத்ததுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும்னு சொல்லி திருப்பி கேஸ் எடுத்து போராடுறாங்க, வாதாடுறாங்க. ஆனாலும் அப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி 7 வருஷம் கொடுத்தாரு. இப்போ 2வது ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அவரு தற்கொலைக்கு தூண்டுதல் காரணமாக தான் இருந்தாருன்னு சொல்லி அவருக்கு 2.5 வருஷம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. நடிகையோட பிரதீக்ஷா அம்மாவுக்கு வெறும் 40,000 ரூபாய் பணம்
கொடுக்குன்னு சொல்லிட்டு அபதார தொகையாக 40,000 கொடுங்கன்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இவங்க அம்மா என்ன சொல்லி 40,000 ஒண்ணு வேண்டாம், நான் எனக்கு காசுலாம் இருக்கு, என் பொண்ணுக்கு வந்து நீதி நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டே இருக்காங்க. குறிப்பிட்ட 7 வருஷத்துல கேஸ் பேய்கிட்டு இருக்கும்போது உண்மையான ரிப்போர்ட் கொடுத்த காந்தி ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர் சீனிவாச ராவ் விபத்துல ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிருந்தார். அவர் கொடுக்குற ரிப்போர்ட்டை வச்சா அவன் வெளியே வர முடியாது, அவன் சம்பந்தப்பட்ட எல்லாரும் உள்ள போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரை விபத்துல கொல்றாங்க. இதெல்லாம் நம்ம சினிமால தான் பார்த்திருப்போம். அதே மாதிரி அந்த டாக்டர் விபத்துல கொல்றாங்க, அந்த டாக்டர் இறந்து போயிட்டாரு. ஆனாலும் அந்த அம்மா என் பொண்ணு கற்பழிக்கப்பட்டு தான் இறந்தாங்க, என் பொண்ணு ரேப் பண்ணி கொண்டுட்டாங்க, கேங் ரேப் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வாதாடி சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போட்டு சமயத்துல 23 வருஷத்துக்கு அப்புறமும் திருப்பியும் அந்த சித்தார்த் ரெட்டி வந்து 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுத்திருக்காங்க. மீண்டும் அவர் எங்க இருந்தாலும் வந்து சரணடைபடி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்திருக்குது. அந்த தீர்ப்பு எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு நீதிபதி கொடுத்தது மாதிரியே தற்கொலைக்கு முயற்சி பண்ணது, தற்கொலைக்கு தூண்டினது, அந்த கேஸுக்காக தான் மீண்டும் 7 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. உண்மையான தண்டனை, உண்மையான விசாரணை இன்னும் நடக்கவில்லையே இந்தியாவில் அப்படின்னு சொல்லி மனவேதனையில அவங்க அம்மா ஒரு தீர்ப்பு பிரஸ் மீட் எல்லாம் வச்சு பேசுறாங்க. பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என் மக பலாத்காரம் பண்ணிருக்கதான் கற்பழிச்சிருக்காங்க, உடம்பெல்லாம் ரத்த காயம் இருந்திருக்கு, ஆணுறுப்பு விந்தணுக்கள் உடம்பெல்லாம் இருந்திருக்கு, அதுக்குள்ள ப்ரூஃப் எவிடன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருந்தோம். அது எதுவுமே கோர்ட் எடுத்துக்காம அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டை வச்சு கோர்ட் எடுத்து அதுக்கான தண்டனை கொடுக்குது அப்படின்னு வேதனைக்கிறாங்க. ஒரு பிரபலமான நடிகைக்கே இந்த மாதிரி நடந்தது. சாதாரண பெண்களுக்கு எப்படி நியாயம் கிடைக்கும்னு தெரியல. அவங்க அம்மா பாவம், அவங்க அம்மா அரசாங்க அதிகாரியா இருந்தும் உண்மையா போராடிட்டு வராங்க. அவங்க அம்மாவுக்கு சுப்ரீம் கோர்ட் எல்லாம் போகிறதுக்கு பணம் இருக்குது, அவங்க போறாங்க. ஆனா இன்னும் பணம் கூட இல்லாம கோர்ட்டை போய் சந்திக்க முடியாம, வக்கீலுக்கு பீஸ் கொடுக்காம எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம நாட்டுல எவ்வளவு அக்கிரமம் அநியாயம் நாளுக்கு நாள் நடந்துகிட்டு இருக்கு. இறந்து 23 வருஷமாயும் இன்னும் நடிகை பிரீத்தி ஷாக்கு நியாயம், உண்மையான தீர்ப்பு கிடைக்கல. அவங்க கற்பழிச்சு கொல்லப்பட்டதுக்கான நியாயம் உண்மை இன்னும் வெளியரங்கமா வராம இருக்கிறது. அவங்க அம்மாவும் அவங்க டாக்டர்களும் அவங்க குடும்பத்துல எல்லாருமே என் பொண்ணு கற்பழிக்கப்பட்டுதான் கொண்டாங்கன்னு சொல்லி அவங்க அம்மா ஒவ்வொரு பிரஸ் மீட்டா சொல்லியும் அதை எல்லாமே எதுவுமே கோர்ட் எடுத்துக்காம ஒரு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நம்மளாம் இந்தியாவில தான் இருக்கிறோமா, இப்படிதான் சுப்ரீம் கோர்ட் எல்லாம் செயல்படுதா, நம்மளாம் சுப்ரீம் கோர்ட் எல்லாம் பெருசா நினைச்சிட்டு இருக்கோம், ஆச்சரியப்பட்டு இருக்கோம். ஆனா இப்போ நம்ம சொல்ற பார்த்தோம்னா ஆச்சரியமா இருக்கு, பயமா இருக்கு, நமக்கெல்லாம் நீதி கிடைக்குமா கிடைக்காதான்னு.